ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டிருக்கார். அதுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நம் ஏழாவது நாள் நம் உபவாசம் 21 நாள் உபவாசத்தில் 7ஆம் நாளை நேற்று நம்ம நிறைவு செய்தோம். தேவன் நமக்கு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த 8ஆம் நாளில் கூட 8 அப்படின்னா வேதத்தில் நியூ பிகினிங், சொல்லுங்க, புதிய தொடக்கம். ஸோ இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 21 நம்ம 7 பிரிக்க முடியும். 3 பரிபூர்ணங்களாக நம்ம பிரிக்க முடியும் இல்லையா? முதல் பரிபூர்ணத்தில் ஜெயமா எத்தனையோ ஜப குறிப்புகளை நம்ம ஏறெடுத்தோம். அதெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் தேவன் நமக்கு செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த 8ஆம் நாளில் கூட தேவன் நம்மளை ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ள தேவன் கொண்டு போறார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தோட கூட நம்ம ஆரம்பிப்போம். ஏசாயா 60, மன்னிக்கவும், அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஐசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. நம்ம சின்னதா ஒரு சிறு கூட்டமா இன்னைக்கு இருக்கலாம். ஆனா தேவன் எப்படியா என்ன பண்ண போறாராம்? அது 1000 பெருக செய்ய போறாராம். நாம் சிறியவர்களா, பலத்துல குன்றி போனவர்களா, ஒரு சின்னதா சிறுமைப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை பலப்படுத்த போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Amen. At the appointed time, God says, I will do it. Hallelujah. இன்னைக்கு நம்ம சின்னதா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு நம்ம சிறியவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் ஏற்ற காலத்தில், அந்த appointed timeல தேவன் என்னை உயர்த்துவார். ஆமென். Hallelujah. இந்த 8ஆம் நாள்ல கூட ஒரு புது துவக்கத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுறார். ஒருவேளை அவ்விசுவாசமா இது நடக்குமா, என் வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் முடிஞ்சு போச்சே, ஒரு புதிய தொடக்கம் வருமா, நீங்க அவ்விசுவாசத்தோட நீங்க பார்த்துட்டு இருந்தா கூட God wants to lift up your spirits today. Surely ஏற்ற காலத்துல தேவன் அதை தீவிரமாய் நடப்பிப்பார். Hallelujah Hallelujah. இந்த வசனத்தை அறிக்கை செய்ய அந்த வசனத்துல இருக்கிற ஜீவன் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆமென் ஆமென். 1 பேதுரு 5:6 வாசிப்போம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்துவார். அந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளில் அடங்கிருங்கள். காத்திருங்கள். தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. இது நடக்குமா நடக்காதா நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். காத்திருங்கள். தேவ சமூகத்துல காத்திருங்கள். 21 நாளும் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்க போறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்துல தேவன் அப்படி ஜனங்களை உயர்த்திருக்காரா? யாரெல்லாம் உயர்த்திருக்கார்? தாவீது. உடனே நமக்கு தாவீது ஞாபகம் வரும். தாவீது என்ன ஒரு நிலைமையில இருந்தாரு? ஆடு மேய்க்கிறவன்ல இருந்து தேவன் அவனை அதிகாரத்துல வைத்தாரு. வேற யாராவது உங்களுக்கு நினைவுக்கு வருதா? யோசேப்பு. எல்லா உறவினர்கள் எல்லாம் தள்ளிட்டாங்க, ஆனா தேவன் யோசேப்பை எப்படி உயர்த்தினார்? வேற யாராவது? தானியேல். அடிமைத்தனத்துல தான் போனாங்க, ஆனா அதிபதியா தேவன் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் செய்திருக்கார், இன்னைக்கும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையிலும் செய்வார். அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். வேதத்துல எழுதியிருக்கு, தேவன் செய்திருக்கிறார், இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அந்த புதிய தொடக்கம் என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஏன் பர்சனலைஸ் இந்த ஸ்கிரிப்சரை நம்ம என்ன பண்ண போறோம்? பர்சனலைஸ் நம்ம சொல்ல போறோம். அப்பா என் வாழ்க்கையை நீங்க உயர்த்த போறீங்கப்பா, என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க வைக்க போறீங்கப்பா, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்கப்பா, என்ன மல்டிப்ளை பண்ண போறீங்கப்பா. அதுக்காக நன்றி 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 நன்றின்னு நன்றியோட கூட இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அப்படியே அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம வாசிப்போம்.
வேதத்துல அப்படியா ஒரு கேட் கீப்பரை கிரேட் மேனா தேவன் மாற்றினார். யார? ஒரு கேட் கீப்பர். கேட் கீப்பர்னா தமிழ்ல யார் தெரியுங்களா? கேட்டை திறந்து விடுறவன். வாங்க, சல்யூட் பண்ணும், போங்க, இதுதான் அவரோட வேலை. அப்ப அது பெரிய வேலை, கலெக்டர் வேலையா? அது இல்லை. அதுக்கு ஏதாவது பட்டம் படிப்பு தேவைப்படுதா? இல்லை. ஒரு சின்ன கேட் கீப்பரை தேவன் பெரிய மனுஷனா மாற்றின ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 2:5. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசியின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஓகே, யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யாரை குறித்து? மொர்தெகாய்ன்ற மனுஷனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இவங்க யாருன்னு உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இவங்க பேர் கெசியா, இவங்க சர்ச் பாஸ்டரோட ஒய்ஃப், பாஸ்டர்மாவா இருக்கீங்க. என் அப்பா, என் தாத்தா பேரெல்லாம் நீங்கள் எடுப்பீங்களா? ஜென்ரலாக எடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வேதம் பெரிய மனுஷனால ரொம்ப கேட் கீப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேதம் என்ன சொல்லுதான்? அவங்க தாத்தாவுடைய தாத்தா, தாத்தா, அப்பா, 3 தலைமுறையை சொல்லி ஒரு மனுஷனுக்கு வேதமே இன்ட்ரடக்ஷன் கொடுக்குதுன்னா தேவன் அந்த மனுஷனை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை உயர்த்தினா அது மறைஞ்சு போயிடும். ஆனா தேவன் என்ன உயர்த்தினார்னா அது இப்படியாப்பட்ட உயர்வா இருக்கும். ஹல்லேலூயா. யாரா பாப்போம்? கீஷின் குமாரனாகிய சீமேயின் குமாரனாகிய யாயீரின் குமாரனாகிய மொர்தெகாய் எந்த கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாரா? பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாரா. ஓகேவா? ஓகே. பெஞ்சமின் அப்படின்னா என்ன தெரியுங்களா? பெஞ்சமின் கோத்திரம் தான் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே ரொம்ப சின்ன கோத்திரம். அல்ல, இன்னைக்கு நம்ம சின்னதா நினைக்கலாம், ஜனங்கள் நம்மளை சின்னதா நினைக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை சின்னதா நினைக்கலாம். ஆனா அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு எப்படி இன்ட்ரடக்ஷனா? தாத்தாவுடைய தாத்தா, தாத்தா, அப்பா, அவரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வேதம் சொல்லுதுன்னா அது வல்லமை நிறைஞ்ச பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய மகன் முதல்? கீஷ். கீஷ்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கீஷ்னா தலை வணங்குறது. தலை வணங்கணும். நம்ம தலை யாருக்கு முன்னாடி வணங்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் வணங்குற தலைக்கு தான் தேவன் இப்படி ஒரு கணத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. சீமை அப்படின்னா ஃபேமஸ். கர்த்தர் யாரை ஃபேமஸ் பண்ண போறார் தெரியுங்களா? கர்த்தரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நிற்கிற ஜனங்களை தான் தேவன் உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. யாயீர் அப்படின்னா என்னன்னா தெளிந்த புத்தி. கர்த்தரோட சமூகத்தில் அவங்க தாழ்மையா இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான உயர்வு வரும். அதே மாதிரி எந்த காரியம் செய்யணும்னா அதுல தெளிவு இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது. இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா? நிறைய பேர் கல்யாணம் ஆயிரும், ஐயோ இந்த ஆளை ஏந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்றோமா? சொல்றோம். நிறைய நேரம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோம், ஐயோ இந்த வேலையில நான் ஏன்டா ஜாயின் பண்ணேன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் யோசிப்போம். ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், ஐயோ ஏன்டா இந்த ஊழியத்தில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அந்த பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் எப்படியாப்பட்ட கிருபை கொடுப்பாராம்? அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஃபேமஸா கர்த்தர் செய்வாராம். தெளிவுள்ள சிந்தை இருக்குமா. God has not given me a spirit of fear or timidity but clear mind. எனக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி. இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன கொடுக்க போறாரா? தெளிந்த புத்தி. அதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த சின்ன கோத்திரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் தேவன் பேர் கொடுக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு காரியம் இல்லையா? தேவன் கனப்படுத்துகிற பாத்திரம் அப்படியாப்பட்ட பாத்திரமா இருக்கும். இன்றைய தினத்துல தேவன் நம்மளை கனப்படுத்த விரும்புறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவோ விதைச்சிருக்கலாம், கண்கள் பார்த்துருக்கலாம், உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்மளை கனப்பட போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அந்த டாபிக் என்னன்னா, கேட் கீப்பர்லேருந்து நம்ம என்னவா மாறணும்? குட் மேனா மாறணும். குட் மேனா மாறினா நம்மளை தேவன் கிரேட் மேனா உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் அவரோட வேலை என்ன?
கேட் திறந்து விடுறது, கேட் கீப்பர். அவர் கேட் கீப்பராக இருந்தால் கூட தன்னோட குவாலிட்டிஸில், அவரோட கேரக்டரில் தெய்வீகத்தை கொண்டு இருந்தார். மொர்தெகாயோட கேரக்டர் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப அருமையான ஒரு குவாலிட்டிஸ் இருந்தது. அந்த மனுஷனை தேவன் என்ன பண்ணாராம்? உயர்ந்த மனுஷனா தேவன் மாற்றினாராம். மொர்தெகாய்ன்ற பேருக்கு அர்த்தம் சின்ன மனுஷன், டைனி மேன், லிட்டில் மேன். லிட்டில் மேன் டு பிக் மேன். அது கர்த்தர் மட்டும்தான் ஒரு சின்ன மனுஷனை பெரிய மனுஷனா தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரத்தில் 2 பேர் ஃபேமஸா இருக்காங்க. யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சவுல். எந்த சவுல்? கீஷின் குமாரன் ஆகிய அந்த சவுல். ஓகேவா? புதிய ஏற்பாடு சவுலும் எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். ஆனா சவுல், பழைய ஏற்பாடு சவுல்ல கர்த்தர் பெரிய திட்டத்தோட சித்தத்தோட அவனை செலக்ட் பண்ணாரு. ஆனா அவன் கர்த்தரோட சித்தத்தை செய்து முடிக்கல. அதை மைண்ட்ல இருக்கட்டும். புதிய ஏற்பாட்டு சவுல ஒரு பெரிய திட்டம், சவுல் பவுலா மாற்றி தேவன் கொண்ட அந்த பெரிய திட்டத்தை, அவர் ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப 2 சவுலுமே எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். ஒரு சவுல் கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றல, இன்னொரு சவுல் பவுலா மாறி கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் நிறைவேற்றாத வேலை எது? சவுல் நிறைவேற்றாத வேலை எதுனா, ஒரு ஆகாக் ராஜாவை அவர் மொத்தமா கொன்னு போடாம என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு வேலைய வச்சுட்டு போயிட்டாரு. அத யார கொண்டு கர்த்தர் நிறைவு செய்தார் தெரியுங்களா? மொர்தெகாயை கொண்டு நிறைவு செய்தார். அந்த ஹாமான், எஸ்தர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிற ஆமான் யாரு? ஆமான் யாரு? ஆகாகியனாகிய ஆமான் அமேலிக்கைட். அந்த அமேலிக்கிய ஆவிய சவுல் கொன்னு போடாம விட்டுறதுனால எஸ்தர் புத்தகத்துல நம்ம அவ்வளோ யூதர்கள் கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்த பணியை நான் முடிக்காம போயிட்டா அது கர்த்தருக்கு மேன்மை இல்லை, வேற யாரையாவது கொண்டு தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஜெபம், அப்பா என்ன எந்த நோக்கத்தோட நீங்க அழைத்தீங்களோ, என்ன எந்த நோக்கத்தோட நீங்க கூப்பிட்டுருக்கீங்களோ அது நானே செய்து முடிக்கணும்ப்பா. இன்னொரு மொர்தெகாய் இதுக்கு வர வேணாம்ப்பா, என்னையே நீங்க மாற்றி அதை செய்ய முடிக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சவுல் முடிக்காத அந்த காரியத்தை முடித்தது யாரு? மொர்தெகாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்காங்க. இது ஒரு நம்மளோட ஜெப குறிப்பு. இப்போ பின்மாற்றத்துக்குள்ள அநேக கிறிஸ்துவ அறிஞ்ச பிள்ளைங்க இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்களாம். நேற்றைய தினத்துல நாங்க ஒரு வீடை பத்தி, ஒரு வீட்டுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க 2 பேருமே எதிரெதிர் வீடு, 2 பேருமே விசுவாசிகள், ஆனா 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தங்க விசுவாசியா இருந்து கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க, இன்னொருத்தங்க இப்பதான் விசுவாசியா விசுவாசி இல்லையான்ற நிலையில அவங்க கன்ஃபியூஸ்டா அவங்க இருக்காங்க. இன்னைக்கு பல ஜனங்கள், கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் விசுவாசத்திலிருந்து போக காரணம் என்ன? காரணம் என்ன? அவங்க மனுஷங்களை பார்க்குறாங்க. ஐயோ சர்ச்சில் அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அந்த சிஸ்டர் அப்படி ப்ரீச் பண்ணுறாங்களே, நான் வாழ்க்கை இப்படி இருக்கேன், இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே. நம்மளோட சாட்சி சரியில்லாதனால அநேகரை நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை விட்டு நம்ம விளக்குறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு ஜெப குறிப்பை நம்ம ஏறெடுக்க போகிறோம். அப்பா இன்னைக்கு எத்தனையோ பேர் வழி விலகி போகிறாங்களேப்பா, ஒருவேளை அந்த இடரலுக்கு நான் காரணமாக இருந்தா என்ன மாற்றுங்கப்பா. என்னோட கோபம் என்னோட குடும்பத்தை கர்த்தரை விட்டு பிரிக்குதுன்னா என்ன மாற்றுங்கப்பா. நீ சர்ச்சுக்கு போறல, இவ்வளோ கோபமா பேசுறியான்னு கேட்குறாங்களே நம்ம வீட்டில். நீ சர்ச்சுக்கு போற, வேதத்தை வாசிக்கிற, இப்படி பேசுறியே, இப்படி பண்றேன்னு கேட்குறாங்களேப்பா. இன்னைக்கு நான் மாறணும்ப்பா, என்ன மாற்றுங்கப்பா. நான் அந்த வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கணும்ப்பா. என்னோட சாட்சி மாறிட்டா என் குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் அந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரை விட்டு விலகி போனவங்க கர்த்தரை ஏற்றுக்கணும். நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நம்ம சாட்சியை பார்த்து கற்புள்ள நடக்கையினால் கணவர்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம வீட்டில் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. ரிமலரபரி கலரபுஷலரபா நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 ஜனங்களுக்காய் மரமிறங்கின கர்த்தத்தாமே அப்பா துதிக்கிறோம்ப்பா. நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக அப்பா துதிக்கிறோம். நீதி நியாயங்களை பூமியில நடப்பிக்கிற கர்த்தருக்கு முன்பாக எங்களை கொண்டு வருகிறோம்ப்பா. தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்ற சத்திய வார்த்தையின்படி அப்பா நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நீதியும் சமயமான வழிகளை பின்பற்றுகிறவர்களாய் அப்பா அதை செய்து முடிக்கிறவர்களாய் நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏதுப்பா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதும் சத்திய வார்த்தைகள் சொல்லுதுப்பா. இன்றைக்கு கிறிஸ்துவ ரோல் மாடலாய் நாங்க கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற பெயர் சுட்டப்பட்டவர்களாய் நாங்க இருக்கிறோம். ஆனால் கிரியைகளோ செத்தவைகளா இல்லாதபடிக்கு ஆவியானவரே ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நான் ஆண்டவரே ஜீவனுள்ள அடிச்சுவடைகளை நான் கைப்பற்றிக் கொண்டு அப்பா அவருடைய சிலுவை நான் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படி நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. என்னுடைய கிரியைகள்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும்ப்பா. என்னுடைய நடக்கையில என்னுடைய பேச்சுகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்ப்பா. என் தகப்பன் வேறே அல்லவோப்பா. அப்பா ஜீவனுள்ள தேவன் அல்லவோ என் தகப்பன். அவருடைய குணாதிசயங்கள் பிதாவுக்கு பிரியமானவைகள் அல்லவோப்பா. பூமியில நான் வாழ்ந்தாலும்ப்பா என்னுடைய கண்கள் என் பிதாவை நோக்கி பார்க்கிற கண்களாய் அப்பா என்னுடைய பேச்சுகள் அவருடைய ஸ்தானத்துக்கேற்ற பேச்சுகளாய் அப்பா என்னுடைய நடக்கைகள் அவருடைய அடிச்சுவைகளிலே பின்பற்றுகளாய் ஆண்டவரை பின்பற்றவைகளாய் மாதிரிகளாய் இருக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. Thank you Jesus. Thank you நன்றிகளை Lord. செலுத்துகிறோம் Thank you அப்பா. Lord. Thank you Jesus. தன்னை தான் உயர்த்துகிறவன் அப்பா உயர்த்துவனா இல்லாதபடிக்கு அப்பா தன்னை தான் சிலுவைக்கு முன்பாக சிலுவையானவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றிகளை செலுத்துகிறப்பா. எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டுப்பா, எங்களுடைய குணாதிசயங்கள் மாறட்டுப்பா அப்பா. அப்போஸ்தலனாகிய ஆண்டவரே துதிக்கிற பவுல் எப்படியாப்பட்டவனாய் இருந்த போது கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்திலப்பா அப்பா நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் முழுமையா தன்னை சரண்டர் பண்ணினது போல அப்பா துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற மோசேயானவன் பூமியில சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தது போல இன்னைக்கு ஆவின் கனிகளை தரித்தவர்களாய் ஆவின் வரங்களை பெற்றவர்களாய் ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிறைந்தவர்களாய் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் அப்பா துதிக்கிற ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் கீழ் அடங்கினவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றிகளை செலுத்துகிறப்பா. கிறிஸ்து தாமே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை ஆண்டவரே கீழ்ப்படிந்தவராய் இருந்தாரப்பா. அவர் உயர்த்தின கர்த்தத்தாமே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பெரியவருடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிற தேவ பயமும் பக்தியும் உள்ள ஜனமாய் என்னை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா கீழ்ப்படியான பாவங்களை மன்னிங்கப்பா. மீண்டும் மீண்டும் என் தேவனை சிலுவைக்கு கொண்டு வந்து பாவங்களை மன்னிங்கப்பா. அப்பா உமக்கு விரோதமா உம்முடைய குணாதிசயங்களுக்கு விரோதமான எழும்பி பூமியில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்த துணிகரமான பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அநியாயங்களை என் தேவன் மன்னிங்கப்பா. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக சாட்சி இல்லாதபடிக்கு வாழ்ந்த எல்லா துணிகரமான கேடுகளை மன்னிங்க ஐயா, பாவங்களை மன்னிங்க அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா. துதிக்கிறோம் மீண்டும் ஒரு விஷயம் இந்த சமூகத்துல கொண்டு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. என் மீறுதல் பாவங்களும் சபையே ஆண்டவரே இல்லாதபடிக்கு ஆண்டவரே ரத்தாம்பரம் போல இருக்கிற ஆண்டவரே பாவங்களை ஒரேந்த பனியை போல வெண்மையாக்க உங்களால கூடும். சரண்டர் பண்றோம்ப்பா. ஐ வில் சரண்டர் ஆண்டவரே. இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொள்கிற உன்னதமான கண்களுக்கு முன்பாக வருகிறோம் அப்பா. நன்றி அப்பா. அந்த குற்றமற்ற ரத்தம் எனக்காய் சிந்தினதல்லவோ, அந்த பரிகாரமான ரத்தம் எனக்காய் சிந்தினல்லவோ, என்னை மீட்கும் பொருளாய் வந்தவருடைய ரத்தம் என் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள கிருபைகளை கத்து தரங்கப்பா. கண்களை தெளிவுள்ள கண்களாய் மாற்றுங்கப்பா. மன தெளிவுள்ளவனாய் செயல்பட ஒப்பு கொடுக்கிறப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருதயத்துல ஞானம் உள்ளவர்களாய் நாங்க நடந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி. ஜெபம் கேட்டிருக்கீங்களா? அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளோட சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டிருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் அமேலிக்கு ஆவிக்கு மேலாம் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமேன். நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை கட்டி வச்சு நம்மளை முன்னேறி செல்லாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தேவன் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் தகப்பன் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துல சொல்வானேன் என்றான். அதாவது சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும்போது சவுல் சொல்லுகிற வார்த்தை, நான் சின்ன கோத்திரம் இல்லையா, என்னோட ஜாதி எப்படியாப்பட்ட ஜாதி, நான் கீழ் ஜாதி இல்லையா, நான் என்ன சிறுமையா நினைச்சவங்க என்ன பார்த்து ஒரு ராஜாவின் அபிஷேகம் சொல்றீங்களேன்னு அவரு வியப்போட கேட்டாரா? இன்னைக்கு அநேகர் நம்மளும் எனக்காப்பா அப்படி ஒரு அபிஷேகம், அப்பா என்ன பார்த்தா நீங்க சொல்றீங்க, என்னையாப்பா நீங்க உயர்த்த போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். தேவன் சொல்றாரு, சவுல் கேட்டது போல நீங்க இந்த தினத்துல கேட்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, ஆமாமா நான் உன்னைதான் உயர்த்த போறேன், உன் பேர்ல நான் கரிசனையா இருக்கேன், நீ மாறணும். அந்த அந்த உன்னையும் என்னையும் பிரிக்கிற அந்த ஒரு சின்ன சுபாவம் உன்னில் மாறினா, நான் வைத்திருக்கிற திட்டத்துல, நான் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்துல, நான் உன்னை வைக்க விரும்புகிற ஸ்தானத்துல நீ வந்துட்டேனா உன்னோட லைஃப் அற்புதமா மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போட கூட இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். வாசிப்போம் பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இது யாரு சொல்றது? புதிய ஏற்பாடு சவுலை பத்தி அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? நான் பென்ஜமின். பென்ஜமின் எப்படியாப்பட்ட கோத்திரமா? சின்ன கோத்திரமான 2 சவுலும் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தாங்களா? பென்ஜமின் கோத்திரத்திலிருந்து வந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ரிஜெக்டட் பீப்புளை, டிஸ்பைஸ்டு பீப்புளை, புறக்கணிக்கப்பட்டவங்களை, நீ வேண்டாம், நீ சரியில்லை, உனக்கு தெரியாது, உன்னால முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்றோமோ, தேவன் இன்னைக்கு அவங்கள தான் செலக்ட் பண்ணி, அவங்கெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணா பரவாயில்லம்மா, நான் உன்னை செலக்ட் பண்றேம்மா, நான் உன்னை செலக்ட் பண்றேம்மா, ஏன் கண்களுக்கு நீ பிரியமா இருக்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு ஏக்கத்தோட, அப்பா நான் யூஸ்லெஸ் அப்பா, நான் எதுக்கும் உதவாத ஒரு பாத்திரமாப்பா அப்படின்னு ஒரு வேளை நீங்க கண்ணீரோட இருந்தீங்கன்னா, God wants to lift you up. God wants to lift you up. நம்மளை சேற்றிலிருந்து உயர்த்தி தேவன் கண்மலையின் வெடிப்புல வச்சு பாதுகாக்கிற ஒரு தேவனை நம்ம சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்கிறார், do not worry, maybe you are a gatekeeper, but I will make you a great man. The bridges be a good man. Hallelujah hallelujah. நான் சொல்றேன், அந்த குணாதிசயத்துக்குள்ள நீ வளரும் போது அந்த ஒரு மாற்றம் உன்னோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். என்னோட வாழ்க்கையில மன்னியாம ஒரு காலகட்டத்தில் மன்னியாம இருந்தது. பல வருஷமா எங்க குடும்பத்துல குழந்தை பிறக்காது, வீட்டுக்கு கெஸ்ட் வர மாட்டாங்க, கல்யாணங்கள் நடக்காது, நோ குட் நியூஸ். ஒரே ஒரு துர்சுபாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம், மன்னியாம, கசப்பு, வைராகி, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. அது ஒரு வேலை இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்தா நம்மளை கேட் கீப்பர்ல இருந்து கிரேட் மேனா மாறுறதுக்கு என்ன தடைனா அந்த ஒரு குணம், அந்த ஒரு குவாலிட்டி. இன்னைக்கு தேவன் அதை எடுத்து அது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அது ஒரு அமாலிக்கிய ஆவி, அதுல இருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு கொடுக்க விரும்புறாரு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசினாரு, இல்ல நீ போய் அவங்க கிட்ட பேசணும், நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஜபிக்கணும். அவங்க வேற தேசத்துல இருக்காங்க, நான் வேற தேசத்துல இருக்கேன். எப்படி போய் கர்த்தர் போன்ல கூட இல்ல, நீ அவங்க வீட்டுக்கு போய் ஜபிக்கணும். So it was an extra mile. It was to get up from my comfort zone. It was cost implication. It was mind implication. எல்லாத்துலயும் ஒரு மாற்றம். ஆனா கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த சகோதரி வீட்டுக்கு நான் ஃப்ளைட் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் அங்க நின்று, சிஸ்டர் உங்களுக்கு நான் ஜபிக்கட்டுமான்னு சொன்னப்போ ஒண்ணுமே சொல்ல, சிஸ்டர் உங்களுக்கு ஜபிக்கட்டுமா, அவ்வளவுதான். அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க. அப்ப நான் இவங்க மேலேயே நான் இவ்வளவு கோபமா இருந்தேனே, இத்தனை வருஷமா நான் கோபத்தையும் கசப்பையும் என் வாழ்க்கையில வச்சுட்டு இருந்தேனே, எவ்வளோ பெரிய ஃபூலிஷ்ல, எவ்வளோ பெரிய. அவங்க அப்படி குமரி அழுகுறாங்க. எனக்குள்ள பணி செய்த கர்த்தர் பேசினார். அதே மாதிரி அவங்களோடு கூட இடைப்பட்டு அவங்களையும்
அந்த பாத்திரத்தையும் ரெடியா வச்சிருந்தாரு. நம்ம போய் ஜபிக்க ஜபிக்க எல்லாம் அவங்க மன்னிக்க நான் மன்னிக்க 2 பேரும் கட்டி பிடிச்சி 2 பேரும் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண. அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு வந்தா பிரேக் த்ரூக்கு மேல பிரேக் த்ரூ. ஒரே வருஷத்துல பார்த்தா எங்க குடும்பத்துல கல்யாணமே இல்லை, ஆனா ஒரே வருஷத்துல 2 கல்யாணம், 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பார்த்தா நேத்து தான் என் தம்பி பேசிட்டு இருந்தா, அக்கா ஒரே வருஷத்துல நம்ம குடும்பத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்குக்கா, உங்களுக்கும் பிறந்திருக்கு எனக்கும் பிறந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தேவன் எதுவுமே இல்லாத ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து தேவன் எப்படி கொண்டு வந்தாராம்? ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற பாத்திரங்களா தேவனால மட்டும்தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை அந்த ஒரு கீழ்ப்படிதல். தேவனோட வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருந்தா நம்ம வாழ்க்கை வித்தியாசமா தேவனால மாற்ற முடியும். அது யாரா இருந்தாலும் காலில் விழுனால கூட விழுந்துருங்க, கர்த்தர் சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த மொர்தெகாய் கிட்ட நான் ஏன்பா இந்த மொர்தெகாய்க்கு இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் நீங்க கொடுத்து இப்படியெல்லாம் உயர்த்துனீங்களே, என்ன அவர்கிட்ட இருந்த ஒரு அதிசயமான குணாதிசயம் என்னன்னு பார்க்கும்போது வாசிப்போம். எஸ்தர் 2:7. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அட்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனசு இல்லையா? நம்ம ஒரு கேட் கீப்பர்ல இருந்து கிரேட் மேனா நம்ம மாறணும்னா, அதாவது ஒரு கேட் திறக்கிறவர்ல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷனா நம்ம மாறணும்னா நமக்குள்ள தேவை உயர்ந்த குணங்கள். மொர்தெகாயோட உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? நம்ம கிட்ட எத்தனையோ சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களோட குடும்பத்தில் ஒரு மரணம் நேரிடுது. அப்போ மொர்தெகாய் என்ன பண்றாரு? ஐயோ நமக்கு என்ன, ஐயோ இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, நமக்கு ஒரு தலைவலி வேண்டாம். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம அப்படிதானே நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்களே நம்ம பார்த்துக்க முடியல, எங்க நம்ம இன்னொரு பிள்ளைய பார்த்துக்கிறது? இந்த மாதிரி நம்ம வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த உயர்ந்த குணம் எப்படி யோசிக்குது தெரியுமா? அவர் என்ன செய்யறாரு? எஸ்தரை தன் மகளாகவே வளர்க்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த எஸ்தருக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, எஸ்தர் அப்படின்னாலே ஸ்டார், நட்சத்திரம். எஸ்தருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? அக்ஸா, ஹதாஷா. அப்படின்னா என்னன்னா மிருது செடி. மிருது செடி 2. அவர் என்ன வளர்த்தாருன்னு பாருங்க. ஒரு பெரிய குணம் உள்ள ஒரு கர்த்தரோட குணம் உள்ள ஒரு மனுஷன் என்ன வளர்ப்பாருன்னா, ஒரு ஸ்டாரை வளர்ப்பார், ஒரு மிருது செடியை வளர்ப்பார். ஸோ நமக்குள்ள என்ன வளரணும்? ஒரு நட்சத்திரம் வளரணும், ஒரு மிருது செடி வளரணும். மொர்தெகாய் கேட் கீப்பரா இருந்து எப்படி கிரேட் மேனா மாறினாரு? 2 காரியங்கள் நம்ம என்னெல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடுகளில். சில பேர் பூனை வளர்க்குறாங்க, சில பேர் நாய் வளர்க்குறாங்க, ஆடு மாடி எல்லாம் வளர்க்குறாங்க வீட்டில். தேவனோட ஆலயம், ஐ எம் த ஹவுஸ் ஆஃப் த காட். எனக்குள்ள எதை வளர்த்துட்டு இருக்கேன் நான்? என்ன வளருது எனக்குள்ள? கர்த்தருடைய சுபாவங்களா? கோபம், வைராக்கியம், கசப்பு, தேவையில்லாத வார்த்தைகள். இன்னைக்கு எனக்குள்ள என்ன வளர்ந்துட்டு இருக்கு? நட்சத்திரம் வளருதா? நட்சத்திரம் எங்க இருக்கு சொல்லுங்க? வானத்துல இருக்குமா? ஓகே, சூப்பர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு. 7 நட்சத்திரங்களை வலக்கரத்துல ஏந்தி இருக்கிறது யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா. அந்த 7 நட்சத்திரம் எதை குறிக்குது? 7 சபைகளை. சபைன்றது யாரு? நீங்களும் நானும் தானே. அப்ப கையில இருக்கிறது யாரு? நீங்களும் நானும் தானே. ஏசப்பா கையில யாரு இருக்குது? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட நட்சத்திரமா நம்ம வளரணுமா? கர்த்தர் கரத்துல இருக்கிற நட்சத்திரமா நம்ம வளரணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கையில அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? தேவன் அதை தான் விரும்புறாரு. என் கையில நீ நட்சத்திரமா? மற்றவங்களுக்கு நீ குப்பையா இருக்கலாம், நான் என் கையில நீ நட்சத்திரம், நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ்ய முடியுமா நான் உன்னை அழைச்சிருக்கேன். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துருக்கிற பாத்திரங்கள் சாதாரணமான பாத்திரங்கள் கிடையாது, தேவனால் அழைக்கப்பட்ட நட்சத்திரங்கள். மொர்தெகாய் அப்படியாப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தார். இப்போ நிறைய பேர் நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கோம், எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைங்களை நட்சத்திரமா நம்ம வளர்த்து கொண்டு இருக்கோம். நம்ம வளரணும்னே நிறைய நேரத்தில்ப்பா நான் வளரணும்ப்பா நான் மறணும்ப்பானே இருக்கு. இன்னும் எங்க நம்ம இன்னொருத்தரை வளர்க்கிறது? மொர்தெகாய் என்ன செய்தாரு?
அவர் ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தாரு, ஒரு மிருது செடியை அவரு வளர்த்தாரு. ஹல்லேலூயா. வாசிப்போம் நியாயாதிபதிகள் 5:20. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். உங்க அற்புதம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, உங்க வாழ்க்கையில தாமதம் மாறணும்னா, நீங்க கவனமா கேட்கும்போது தேவனோட வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கும்போது, தேவனோட ஆலயத்துல மட்டும் ஒரு நிர்விசாரண ஆவி வேண்டாம். ப்ளீஸ், நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இது தேவ ஆலயம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியில போயிடலாம். ஆனா தேவனோட ஆலயத்துல நிர்விசாரண ஆவி உள்ள யாருமே அற்புதத்தை வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பயபக்தி. இன்னைக்கு இந்த 8வது நாள்ல தேவன் என் வாழ்க்கையில ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிறாருன்ற வாஞ்சியோட இங்க இருந்து அமர்ந்தா, நிச்சயமா நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இங்க இருந்து கடந்து செல்லும் போது நீங்க வெறுமையான பாத்திரங்களா நிச்சயமா போக மாட்டீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நியாயாதிபதி 5:20. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. நீ நட்சத்திரமா இருந்தா நீ யுத்தம் செய்வாய். நீ நட்சத்திரமா, கர்த்தர் கையில இருக்கிற நட்சத்திரமா இருந்தா அமாலேக்கிய ஆவிக்கு விரோதமா நீ யுத்தம் செய்வாய். எல்லா ஆவிக்குரிய யுத்தத்துல நீ ஜெயம் எடுப்பாய். நீ விழுந்து போக மாட்ட, நீ விழுந்து போவே மாட்ட. அப்படியாப்பட்ட நட்சத்திரங்களா தேவன் நம்ம மாறணும்னு விரும்புறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் was bringing up a star, a myrtle tree. ஹல்லேலூயா. அந்த எப்படியாப்பட்ட நட்சத்திரமா, தேவ கரத்துல இருக்கிற நட்சத்திரமா நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் என்ன செய்யுமா? அப்படியே ஷைன் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்காது. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுமா? யுத்தம் பண்ணுமா, ஆவிக்குரிய யுத்தம். இன்னைக்கு அமாலேக்கிய ஆவிக்கு விரோதமா யுத்தம் செய்யற நாள் இந்த 8வது நாள். ஹல்லேலூயா. சவுல் சொன்னார்ல 8ஆம் நாளிலே. சோ இது அமாலேக்கியர் ஆவிக்கு யுத்தம் செய்கிற ஒரு நாள். என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் தள்ளி போடுங்க. இந்த ஒரு 20 மினிட்ஸ் கர்த்தரோட சமூகத்துல அந்த ஆவியை நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில நடக்கிற அற்புதமே வேற. அது நம்மளை விடாது, நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண விடாது, நம்மளை பேச வைக்கும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஆனா நம்ம ஜெயம் மட்டும் எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரோட கையில நட்சத்திரமா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்க மாட்டோமா? முற்செடியா இருக்க மாட்டோமா? அந்த முற்செடி நார்மல் செடியை என்ன பண்ணும்? குத்தி 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 அது கொண்டு போட்டுரும் அந்த முற்செடி. ஆனா தேவன் சொல்றாரு, நீ என்னோட கையில அலங்காரமான கிரீடமா, நட்சத்திரமா நீ இருக்கணும்னா உன்னோட சுபாவத்துல ஒரு மாற்றம். அது எப்படியாப்பட்ட மாற்றம்னா, அன்பு நிறைஞ்ச ஒரு இதயம், பண்பு நிறைஞ்ச ஒரு இதயம். எங்க எப்படி நடந்துக்கணும், எங்க என்ன பேசணும், ஞான நிறைஞ்ச வார்த்தைகள், கிருபை நிறைஞ்ச வார்த்தைகள், அன்பு நிறைஞ்ச வார்த்தைகள், மகிழ்ச்சி நிறைஞ்ச வார்த்தைகள். கடுக்கடு கடுக்கடுன்னு இல்லாம எப்போ பார்த்தாலும், சில பேர் பார்த்துருக்கீங்களா, கோவம் கோவம் கோவம், எது கேட்டாலும் கோவமாக தான் பதில் சொல்லுவாங்க. நம்மளே நிறைய நேரம் பார்க்குறோம்ல, நம்ம பிள்ளைங்ககிட்ட நம்ம கோவிச்சுட்டா திடீர்னு நம்ம என்னென்னமோ பேசிடுவோம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த ஆவியின் கனி, பொறுமையா, ஞானத்தோடு, உணர்வோடு, எங்கே எதை பேசணும், எங்கே எப்படி நடந்துக்கணும், அந்த தேவ ஆவி நிறைஞ்சவங்களா நம்ம இருந்தால் 10 மடங்கு சமர்த்தனா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவ ஆவி நிரம்பாத மனுஷங்களா இருந்தா நம்ம you cannot say anything. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை உங்ககிட்ட இருக்கிற எல்லா அந்த கடினமான காரியங்களை எடுத்து போட்டு விடுதலையோடு நம்ம இன்னைக்கு தேவனை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏதாவது கசப்பு இருக்கா, வைராகியம் இருக்கா, கடினமான சில காரியங்கள் இருக்கா? ஒருத்தங்க சொன்னாங்க, ஐயோ இந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர், ஆனால் அவங்க அவ்வளோ கடினமான பாதைகளில் போனனால அவங்க இதயம் ரொம்ப கடினப்பட்டிருக்கு, அதனால அவங்க எது செஞ்சாலும் அதில் விடுதலை இல்லை. ஒரு கையை உயர்த்தி ஆராதிக்க முடியாது, கை இப்படியே தான் வச்சுட்டு இருப்போம், சிரிக்க முடியாது, இயல்பா எல்லாரோடு பேச முடியாது. அது ஒரு கட்டப்பட்ட நிலைமை, கடினப்பட்ட நிலைமை. தேவன் சொல்றாரு, முற்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடினா மென்மையான செடி,
மென்மையான அப்பா, கல்லான இருதயத்தை மாற்றி இன்னைக்கு எனக்கு ஒரு சதையான இருதயம் தாங்கப்பா. அப்பா, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. கடினப்பட்ட இந்த இருதயத்தை எடுத்து போட்டு எனக்கு சதையான ஒரு இருதயம் தாங்கப்பா. நம்மளோட ஜெபம் மாறுச்சுன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 12:3 வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுனா அநேகரை நீதிக்குள்ள நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் என்ன வளர்த்தாரு? எஸ்தரை வளர்த்தாரு, ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தாரு. அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, அது தேவன் விரும்புகிற குணாதிசயம். முதலாவது, அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுமா? நட்சத்திரம் யுத்தம் செய்யும். அது யுத்தம் செய்யும். ஆவிக்குரிய யுத்தத்துல அது ஜெயம் எடுக்கும். அப்புறம் பார்த்தா அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும்? அநேகர நீதிக்குள்ள, அவங்க தவறான பாதையில போனா கூட, திசை கெட்டு போனா கூட அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும்? அவங்கள கரெக்டான திசையில, நீதியில, கர்த்தர் தான் நம் நீதியின் சூரியன், அந்த பாதையிலேயே நடத்துறது தான் கர்த்தர் கையில இருக்கிற அந்த நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படியா இருக்கோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் என்ன வளர்த்துட்டு இருக்கேன்? என்னோட ஹார்ட்ல, என்னோட தாட் நான் என்ன வளர்த்துட்டு இருக்கேன்? யாரை குறிச்சு கசப்பா, யாரை குறிச்சு வைராகியமா, இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்ற ஒரு புலம்பலை நான் வளர்த்துட்டு இருக்கேனா? இன்னைக்கு நான் என்ன வளர்த்துட்டு இருக்கேன்? கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேனா? நான் என்ன யோசித்து கொண்டு இருக்கேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து, அப்பா இன்னைக்கு என்ன முற்றிலுமாப்பா இந்த 8ஆம் நாளில் கூடப்பா உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா, நீங்க என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. see if there is any wicked ways in me. தாவீது அழுவாரப்பா, என்கிட்ட ஏதாவது துன்மார்க்கமான வழி இருக்கான்னு பார்த்து என்னை ஆராய்ந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. இந்த தினத்துலப்பா எங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. ஹல்லேலூயா. எஸ்தர் கிட்ட இன்னொரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீலே பண்ணிக்கல. இன்னைக்கு நம்ம தெரியும், நான் MBA படிச்சிருக்கேன், நான் PhD படிச்சிருக்கேன், நான் துபாயிலிருந்து வந்து நான் எப்படியாப்பட்ட நான் she never released her identity. இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம ஒரு ஜெப குறிப்பு எடுக்க போறோம். சபைக்குள்ள ஜாதி வெறியின் ஆவி. நிறைய சபைகளில் பார்த்தா குரூப்பிசம். நம்ம சபையிலேயே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் அந்த குரூப் கிட்ட மட்டும் நீங்க பேசுறீங்களே, என்கிட்ட பேச மாட்டீங்களே. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு ஆவி நம்மளை அடக்கி ஒரு குரூப்பிசத்துக்குள்ள அது தள்ளுது. ஆனா எஸ்தர் தன்னோட ஐடென்டிட்டியை, எந்த கோத்திரம் எதுல, அது மொர்தெகாய் எஸ்தருக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பாடம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு பாடம். ஜாதி இல்லை, மதம் இல்லை. நம் தேவன் ஜாதியையோ மதத்தையோ பார்த்து நம்மளை தேர்ந்தெடுத்திருந்தா நம்மெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவரோட கிருபையினால நம்மளை செலக்ட் பண்ணாரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி வெறி, எல்லாரும் கொடுக்குற ஒரு பைபிள் வேர்ஸ் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன் இனத்துல போய் தானே பொண்ணு எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாமோட சாவுல ஐசாக் மட்டும் இருந்தாரா? இஸ்மாயிலும் வந்தான். ஸோ நாம் செய்கிற தவறுகளோட விளைவுகளை நாம் சந்திப்போம். ஸோ இன்றைய தினத்தில் அப்பா, சபைகளுக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாதுப்பா, அந்த ஜாதி பேதங்கள் இருக்கக்கூடாதுப்பா, இந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கெல்லாம் ஒரு குடும்பமா இணைந்து அந்த ஜீவனுள்ள தேவனை சேவிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபிப்பீங்களா? அப்பா, சபைக்குள்ள ஜாதி மத பேதம் இல்லாம அப்பா ஒரு ஒன்றுபட்ட ஒரு மனதின் ஆவி இருக்கணும்ப்பா. ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி இருக்கணும்ப்பா. உம்முடைய அன்பு அங்க இருந்தா அந்த பேதம் இருக்காதுப்பா. எல்லா சபைகளுக்குள்ளும் தேவ அன்பு நிரப்பப்பட யாராவது ஒருத்தர் மென் செக்ஷன்ல இருந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹalleluya, hallelujah. ரிமல ரபோஷல ரபா ஆகாஷல ரபாரி கல ரபோஷரி பலரபா. வாசமற்ற தேவாதி தேவனே, அப்பா பரிசுத்த இயேசுப்பா, எங்களுள் வாழும் பரிசுத்தாவினரே, மூவருக்கும் நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட குறிப்புக்காக நாங்கள் ஒரு மனத்தின் ஆவியோடு சிந்தையோடு நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஆண்டவரே எந்த பிரிவினை ஆவியப்பா, ஜாதி வேறுபாடு இன்றி ஆண்டவரே ஒரு மனத்தின் நல்ல ஆவியை ஊற்றப்பட வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா.
வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க தரும்படியாப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. அதுக்கான காரணம் உங்களுடைய வார்த்தையில அடங்கியிருக்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கும் போது ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய ஜீவனை விட்டு அகன்று போகும் அப்பா. எங்களோட ஆத்மாவில் அந்த காரியங்கள் ஆண்டவரே முதலாவது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்கள் சரீரத்தில் அந்த காரியங்களை நாங்கள் பலனை நாங்கள் காண்போம் அப்பா. அப்படியான ஒரு புரிதலை, அந்த காரியங்களை, அந்த வாழ்க்கை வாழ்வது ஜீவத்தை எங்களுக்கு நீங்க சொல்லி தரும்படியாப்பா நான் ஜெபிக்கிறோம். எந்த காரியமும் எந்த நல்ல கிரியையா இருந்தாலும் ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வேண்டுமப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீர். எங்க சபையில நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காணப்போகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க போகிறோமப்பா. நாங்கள் கேட்கிறது உலக பொக்கிஷங்களை இல்ல ஆண்டவரேப்பா, பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீ தந்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் நீங்க கேட்கிறீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்ன நல்ல தகப்பனே அப்பா, இந்த ஆவிக்குரிய காரியங்களே நீங்க எங்களுக்கு தந்தருளும்படியாப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம் அப்பா. நீ அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்க சபையில பெரிய மாற்றத்தை நாங்கள் காணப்போவதற்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் வாழ்வில் ஜீவியத்தில் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த போகிறோம் அப்பா. நீ மாத்திரம் மகிழ்ப்படுங்க. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். எல்லா சகல காரியங்களும் பரிசுத்த ஆவியினர் மூலமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஒரு ஒருமன பாட்டின் ஆவிய கட்டளை இருக்கார், இட்டு கொடுத்திருக்கார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை டைம்ல பிரதர் பாடினாரு, தேவா எதினால் நாங்க விசேஷித்தவங்கன்னு பாடினோம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் பாடினாங்க, நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். இது என்ன, சிந்திக்கும் காலம், செயல்படும் காலம். ஹல்லேலூயா. மொர்தெகாயை போல சிந்திக்க வேண்டிய ஒரு காலம், நம் செயல்பட வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? குட்னஸ். மொர்தெகாயை போல நம்ம என்ன வளர்க்கணும்? ஒரு ஸ்டாரை வளர்க்கணும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் கையில் இருக்கிற ஸ்டாரா வளரணும்னா அதுக்கு உண்டான குணாதிசயத்துல நம்ம வளர்ந்தா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது கிரேட் மேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் கீப்பர். மொர்தெகாயோட வேலை என்ன? கேட் திறந்து விடுற வேலை. அவர்கிட்ட இருந்த என்ன குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருந்தது? முதலாவது அவர் என்ன செஞ்சாரு? ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தாரு. நம்ம சில வசனங்கள் இப்போ வாசிக்க போறோம். ரெண்டாவது அவர் என்ன செஞ்சாரு? ராஜா ஒரு ஆபத்துல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? பிரதிபலன் பார்க்காம அவர் ராஜாவை காப்பாத்துறாரு. ஹல்லேலூயா. ஆமான் ஒரு துஷ்ட ஆமான் தன்னோட இனத்தாருக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யும் போது மன்றாடி மனம் கசிந்து தேவ சமூகத்துல ரட்டுடுத்தி அவர் கதறி அழுதார். இன்னைக்கு நம்ம 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருக்கோம். எத்தனையோ ஜப குறிப்புகளை ஏறெடுத்தோம். நம்ம கண்ணீர் வருதா? நமக்கு அந்த பாரம் நம்மளை அழுத்துதா? அப்பா அப்பா, நான் இந்த ஜப குறிப்பு என்னை பாரப்படுத்துதுப்பா, இவங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு மன்றாடுகிற ஒரு ஆளா நான் இருக்கேனா? இது நம்ம சிந்திக்கிற காலம் இல்லையா? நம்ம செயல்பட வேண்டிய காலம். நம்ம பேச்சா இல்லாதபடிக்கு அப்பா அப்பா நீங்க பாரப்படுத்துங்கப்பா. இங்க வரும்போதே அப்பா என்னை ஒரு ஜப ஆவியினால நிரப்புங்கப்பா. நான் உள்ள வரும்போது ஒரு ஜப ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சும்மா நம்ம இங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஜபிக்கிறதுக்கு இங்க நம்ம வரல. இந்த ஜப ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்பதான் நம்ம மாற்றங்களை, கிரியைகளை பார்க்க முடியும். தேவன் மொர்தெகாய் கேட் கீப்பரா இருந்தாரு. ஆனா நல்ல சுபாவ கிளைகள், கிறிஸ்துவின் சுபாவ கிளைகள். இன்னொரு கிறிஸ்துவோட சுபாவம் மொர்தெகாய் கிட்ட என்ன இருந்தது தெரியுங்களா? அவர் அந்த அரண்மனை வாசல் இருந்து எப்பவுமே எஸ்தர் எப்படி இருக்கான்னு விசாரிச்சு தெரிஞ்சுப்பாராம். ஏசப்பா இன்னைக்கு விசாரிச்சு, என் மகள் எப்படி இருக்கா, என் மகள் நல்லா இருக்காளா, ஜப ஆவியினால நிரப்பப்பட்டிருக்காளா, வேத வசனத்துல வெளிச்சத்துல நடக்கிறாளான்னு ஏசப்பா நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. அதே மாதிரி மொர்தெகாய், எஸ்தர் என்ன இருக்கா, நல்லா இருக்காளா, அவர் ராஜாத்தியா மாறிட்டாளா, அந்த மேக்கப்ல எல்லாம் அவர் பாஸ் ஆயிட்டாளா, கண்டினியூஸா. நான் எப்பவுமே 3 C's சொல்லுவேன்ல, கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். இது 3 நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வெற்றியை பார்க்க முடியும். அதாவது கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், அதாவது நான் வளர்றேனான்னு என்னையே நான் பார்த்துக்கணும். டெய்லி நான் ஒரு ஸ்டெப்பாவது தேவனுக்குள்ளே வளர்றேனா, என் சுபாவத்தில், என் வேத வாசிப்பில், என் ஜபத்தில் நான் வளர்றேனா, நான் கான்ஸ்டண்ட்டாக நம்மளை மானிட்டர் பண்ணும். கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஐயோ நேற்று ஜபிக்க முடியல, இன்னைக்கு பரவாயில்ல 3 மணி, நேற்று ஜபிக்கலையா, ஓகே இன்னைக்கு 3 மணி நேரம், 6 மணி நேரம், இன்னைக்கு நேற்று நினைச்சிட்டே துக்கப்பட்டுட்டு இருக்காது. கமான், கீப் மூவிங். நம்ம என்ன பண்ணும்? கான்ஸ்டன்ட்டாக நம்மளை அனலைஸ் பண்ணும். நேற்று 1 மணி நேரம் ஜபிச்சேன், இன்னைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 5 நிமிஷமாவது நான் ஜபிக்கணும்.
இன்னைக்கு வேதத்தை நேற்றை விட இன்னைக்கு நான் அதிகமாக கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கான்ஸ்டண்ட்டாக என்னை மானிட்டர் பண்ணிக்கணும், கண்டினியூஸாக என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், கிரிட்டிக்கலாக என்னை அனலைஸ் பண்ணணும். கெசியா நீ பண்ணது தப்பு, இந்த இடத்துல நீ பேசினது தப்பு, நீ பேசியிருக்கக்கூடாது, டைரெக்டாக போய் சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் சொன்னது தப்பு. கிரிட்டிக்கலாக நம்மளை அனலைஸ் பண்ணிக்கணும். சாரி சொல்லணும்னா சாரி சொல்லணும், திட்டணும்னா திட்டணும், அடிக்கணும்னா அடிக்கணும். மீன்ஸ் கிரிட்டிக்கலி அனலைஸ் யுவர் செல்ஃப். அடி வாங்கணும்னாலும் ரெடியாக இருக்கணும். யூ நோ வாட் ஐ மீன்? ஸோ ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக உங்களை மானிட்டர் பண்ணுங்க. நான் வளர்றேன்னா, நான் இன்னைக்கு ஒருவேளை இங்கிலீஷ் கற்றுக்கிற நிறைய பசங்க இருக்காங்க, நேற்றை விட இன்னைக்கு நான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன்னா, நேற்றை விட இங்கிலீஷ் பைபிளை இன்னைக்கு நான் நல்லா வாசிக்கிறேன்னா, கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் யுவர் செல்ஃப். கண்டினியூஸாக இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நான் இம்ப்ரூவ் ஆகலை, கண்டினியூஸாக நான் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்ன வழி? ஆவியானவர் நம்ம கூடவே, நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க, இது எனக்கு தெரியலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நம்ம வெளிப்பாடான செய்திகள்னா நம்ம கேட்போம், ஆனால் நம்மளை மாற்றுகிற செய்திகள்னா அது நமக்கு பிடிக்காது. ஆனால் தேவன் இந்த ஒரு சீசனில், God is a God of times and season. God wants a change in my character. நான் மாறணும்னு தேவன் விரும்புகிறாரு. Hallelujah. So always remember the 3 C's. First, constant monitoring, continuous improvement, critical analysis. நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணி, இல்லை நீ தப்பு, நீ பண்ணது தப்பு கேசியா, நோ, ஒத்துக்கணும். நம்மளே நம்மளை அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒத்துக்கணும். நம்மளே ஒத்துக்காட்டி யார் ஒத்துக்குவா இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு கிரிட்டிக்கலி அனலைஸ். இது 3 காரியம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும். அது 3லையும் ஐ வில் பி ஸ்ட்ரகிளிங். ஆனால் தேவன் ஒரு நாள் அதை செக் பண்ணிக்குவேன். ஓகே, am I growing in the word of God? ஜபிக்கும் போது நம்ம கர்த்தருக்குள்ள எவ்வளோ வளர்ந்துருக்கோன்னு நமக்கு தெரியும். ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் போது நம்ம டெய்லி ஒரு நியூ வசனம் சொல்லி 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 ஜபிக்கிறோமா, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே வசனத்தை நான் சொல்லி ஜபிச்சேன்னா நானே என்னை அனலைஸ் பண்ணி, கேசியா வார்த்தையில் நீ வளரலை. அது நம்ம ஜபம், ஒருத்தர் ஜபம் சொல்லி கேட்டாலே அவங்க வார்த்தையில் எவ்வளோ இருக்காங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். So it is very important for us to grow in the word of God. Hallelujah, hallelujah. தேவன் மொர்தெகாயை எப்படி உயர்த்தினாரா? எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஷ்வேருக்கு 2வதாவனும், யூதருக்குள் பெரியவனும். ராஜாவுடைய செகண்ட் பொசிஷன்ல மொர்தெகாயை தேவன் வச்சாரா? ஆமென். யூதருக்குள் பெரியவனும், யூதருக்குள்ள அவரோட இனத்திலேயே மொர்தெகாய் எப்படி இருந்தானா? பெரியவனா இருந்தானா. தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமா, தன் சகோதரருக்குள்ள பிரியமானவனா இருந்தானா. அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, தன் ஜனங்களோட நன்மையை நாடுகிறவனா இருந்தானா. தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான். தன் குலத்தாருக்கு சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறவனா இருந்தாராம். அந்த மாதிரி மனுஷர்களை தேவன் என்ன பண்றாரா? குட் மேன்ல இருந்து கிரேட் மேனா, கீர்த்தியும் புகழ்ச்சியும் சிறியவனை தேவன் என்ன பண்ணாரா? பெரியவனா மாற்றிட்டாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாயை பற்றி தேவன் ஏன் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ புரியுதா? ஏன் தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்பா எல்லாம் கர்த்தர் ஏன் சொன்னா? அவரோட குணாதிசயங்கள். லுக் அட் த கேரக்டர் ஆஃப் மொர்தெகாய். இந்த வசனம் ஐ ரியலி லவ் திஸ் வசனம். யூதானாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு கேட் கீப்பர், கேட் திறந்து விடுறவன் என்னவா மாறினானா? ராஜாவோட 2வது பொசிஷனா. அதாவது நான் இல்லாட்டி நீ தான் அடுத்ததுன்ற அளவுக்கு 2வது ஸ்தானத்துல தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல தேவன் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். தேவன் கொடுக்கிற உயர்வு அப்படியாப்பட்ட உயர்வு. ஆனா இந்த அமாலிக்கிய ஆவி நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஹாஃப்வே, எல்லாமே ஹாஃப் வர மாதிரி இருக்கும், நடக்காது. ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்கும், அது நடக்கவே நடக்காது. அமாலிக்கிய ஆவி. இன்னைக்கு நம்ம அதை கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா, என் வாழ்க்கையில அந்த பிரேக் த்ரூ வராத படிக்கப்பா, அப்பா தடை செய்கிற அந்த அமாலிக்கிய ஆவி எல்லாமே ஹாஃப் டன் எல்லாம் ஹாஃப்ல தான் இருக்கும். எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ஆவி அமெரிக்க ஆவி. இன்னைக்கு அந்த ஆவிக்கு மேல நம்ம ஜெயம் எடுத்தா எதெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு தட்டப்பட்டு இருக்கோ அது அப்படியே புரண்டு ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். அப்போ மொர்தெகாய் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? அவன் எப்படியாப்பட்ட, அவன் ராஜாவோட செகண்ட் பொசிஷனுக்கு வந்தான், உண்மைதான். அது மட்டும் தான் அநேக நேரம் நம்ம கண்களுக்கு அந்த ஜாப், அந்த ப்ரொமோஷன், அந்த இது. ஆனா இன்னைக்கு ஜெபம்,
இன்னைக்கு வசனம், இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் தான் நம்மளை உருவாக்கும். இந்த 7 நாளும் நான் அப்படியே டைரியை வச்சு காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு தேவன் என்ன பேச போறாரு. முதலாவது நாள் என்ன பேசினாரு? விசுவாசத்தை பத்தி பேசினாரு தேவன். 2வது நாள் டிசிப்ளினை பத்தி பேசுறாரு. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது, 7வது நாள் அப்படியே டைரியை வச்சுட்டு இன்னைக்கு 7வது நாள். அப்போ ஆராதனை எஸ்தர் சிஸ்டர் நடத்தும் போது கர்த்தர் பேசுறாரு, இது 7வது நாள், ஒரு பரிபூர்ணத்தை நான் கட்டளை இட போறேன். அண்ணா பார்த்தா சம்பூர்ண ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் காலையில கேட்கிறேன், அப்பா 8வது என்னப்பா? அந்த ஒரு தீவிரமா நம்ம ஒரு வாஞ்சியோட தேவ சமூகத்துல வரும்போது தேவன் நிச்சயமா நம்மளை அப்படியே நம்ம இதயம் பூரிக்கும்படி தேவன் காரியங்களை செய்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசிச்சா தேவன் கரத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களா நம்ம மாற முடியும். எப்போ மொர்தெகாய் என்ன பண்ணாராம்? தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவரா இருந்தாராம். ஹல்லேலூயா. யூதர்களுக்கு பெரியவனா இருந்தாராம். அதாவது எத்தனை பேர் நம்மளை இன்னைக்கு பெரியவங்களா பாக்குறாங்க? ஐயோ இந்த அக்காவா அப்படி பாக்குறாங்களா? வாவ், அப்படி. அதாவது யூதர்களுக்குள்ள எப்படி இருந்தாராம் மொர்தெகாய்? பெரியவனா இருந்தாராம். தன் திரளான சகோதரர்கள், தன்னோட உறவினர்களுக்குள்ள அவர் எப்படி இருந்தாராம்? பிரியமான. ஐயோ அந்த அக்காவா, வா, ஐயோ அவங்களை இன்வைட் பண்ணுங்க, ஐயோ அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா, வேணாக்கா. See the difference? See the difference? தன்னோட சகோதரர்களுக்கு மத்தியில பிரியமானவரா இருந்தாராம். என்ன ஒரு சாட்சி! அப்பா இந்த சாட்சி என்னோட சாட்சியா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடு. ஐயோ அவங்க நல்லா, அந்த அக்கா நல்லா இருக்கணும், அந்த சிஸ்டர் நல்லா இருக்கணும். ஜபிக்கிற பீப்பிள் தான் அப்படி யோசிக்க முடியும். அவங்களுக்காக ஜபம் பண்றவங்க தான் அந்த ஒரு குணாதிசயத்துக்குள்ள வர முடியும். நமக்கு யாராவது பிடிக்கலையா, நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு யாரையாவது பிடிக்காட்டி மணிக்கணக்காக உட்காந்து அந்த நபருக்காக ஜபிச்சிடணும். அப்பதான் அந்த கசப்பு நம்மளை விட்டு வெளியே போகும். இல்லாட்டி நம்ம அதே கசப்புல இருந்தால் நம்ம பிரேக் த்ரூவை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? ஒருத்தரை பிடிக்கலையா, அப்பா இவங்களை எனக்கு பிடிக்கலன்னு அப்பா கிட்டே சொல்லிடுறது நல்லது. அக்கா கிட்ட சொல்லாதீங்க, அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. பிடிக்கலப்பா, இந்த அக்கா கிட்ட எனக்கு கெட்டலாங்கே ஆக முடியலப்பா, எப்படியாவதுப்பா என்ன மாற்றுங்கப்பா, இல்லை அவங்கள மாற்றுங்க தான் நம்ம ஜபிப்பா. அப்படியெல்லாம் ஜபிக்க, என்ன மாற்றுங்கப்பா, என்ன பக்குவப்படுத்துங்கப்பா. அவர் பாருங்க, ஜனத்தார் மத்தியில் அவர் எப்படி இருந்தாராம்? பிரியமானவரா இருந்தாங்களாம். ஜனங்களுக்குள்ள நன்மையை நாடுகிறவரா இருந்தாங்களாம். அவங்க எங்க நல்லா இருக்கணும், என் மாமனார் நல்லா இருக்கணும், மாமியார் நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், சகோதரிகள் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் எப்போ வரும்? தேவனோட ஸ்வபாவ கிளைகள் நமக்குள்ள இருக்கும்போது தான் அப்படியாப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரும். இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் நம்ம மாமியார் நல்லா இருக்கணும், நம்ம மாமனார் நல்லா இருக்கணும்னு மினிமம் 1 hour ஜபிக்கிறோன்னு மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு அது வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். நம்ம தாய் தகப்பன் நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்காக 1 மணி நேரம் ஜபிக்கிற யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அப்படியாப்பட்டவங்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாகணும்னா நம்ம அப்படியாப்பட்டவங்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. கடைசியா தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனா. நம்மகிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்படியாக்கா சொன்னாங்க, வாங்கக்கா நான் 4 வார்த்தை கேட்டுடுறேன்க்கா. கர்த்தரோட சுபாவம். அக்கா அப்படி தானே பேசிட்டாங்க, ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, விட்டுருங்கக்கா, நம்ம மன்னிச்சிடலாங்கக்கா, விட்டுருங்கக்கா. இது தேவ சுபாவம். ஸோ அந்த கேட் கீப்பர்லேருந்து நான் அந்த பெரிய மனுஷனா தேவன் என்னை மாற்றணும்னா அந்த குட்னஸ், அந்த குட் குவாலிட்டி என் வாழ்க்கையில் அவசியம் தேவன் நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமலரபோ ஷலரபாரிக்கலரபாரிக்கலரப்பா. இன்னொரு குவாலிட்டி ஆஃப் மொர்தெகாய் என்னன்னா, அவர் ஆமான் ஒரு பெரிய அழிவை தன்னோட இனத்துக்கு கட்டளையிட்டுட்டாரு. அப்போ அவர் சாம்பல் துணி போட்டுட்டு துணியெல்லாம் கிழிச்சிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. ஆனா அப்போ எஸ்தர் பார்த்துட்டு துணி கொடுத்து விடுறா. அப்ப என்ன பண்றாரு? ப்ளீஸ் கொஞ்சம் பேபி எடுத்துக்க முடியுமா? ஓகே. அப்ப என்ன பண்றாங்க வாசிப்போம். எஸ்தர் 4:4. அப்போது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அவனோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நமக்கு யாராவது ஒரு 10 பட்டுப்படவை கொடுக்குறாங்கன்னா, அக்கா கொடுங்கக்கா, அது எங்க இருந்து வருது, ஒரு துணியில அபிஷேகம் மாறுது, இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? உடனே அதை எடுத்து. மொர்தெகாய் எப்படியாப்பட்ட அவன் உலக மேன்மையை நாடி போகவே இல்லை. He said, no, I don't want. என்னோட ஜனம் அழித்து கொண்டு இருக்கு,
என் ஜனத்துக்கு விரோதமா காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, நான் தேவ சமூகத்துல அழுது நான் புலம்பி நான் ஜபிக்கிற இந்த இடத்துல எனக்கு வேணாம், புது துணி வேண்டாம், நான் போட மாட்டேன், இதை பார்க்கிலும் அதுதான் எனக்கு முக்கியமா தெரியுது. Hallelujah. Look at the quality of the character of Mordecai. Amen. Next. வாசிப்போம் எஸ்தர் 2:21. எஸ்தர் 2:21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஷ் வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்கு ஒரு ஆபத்து வருது, அப்ப இது யாரு முதல் அலர்ட்டா இருந்தது? விழித்திருந்த அந்த காரியத்தை பார்த்தது யாரு? மொர்தெகாய். அவர் ராஜாவை காப்பாத்தினாரு. ராஜா பிரதிபலனா எதுவுமே பண்ணல, ஆனா அதை குறிச்சு ஒரு வார்த்தை வெளியே போய் சொல்ல எதுவும் ராஜா கிட்ட எதிர்பார்க்கல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சொல்லுங்களேன் அக்கா, எதுவும் எதிர்பார்க்காதீங்கக்கா, யாருக்கிட்டையுமே எதுவும் எதிர்பார்க்காதீங்க. No expectation. Mordecai never had any expectations. Ana God did certain things beyond Mordecai's expectations. Hallelujah. அவன் யாருக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, அதனால தேவன் மொர்தெகாய் வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்காத நன்மையை தேவன் கட்டளையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா நம்ம எப்படியா இருக்கணுமா? நம்ம சுபாவ கிளைகள் மாற 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 நம்ம எப்படியாப்பட்ட ஆட்களா நம்ம எழும்புவோம்னா, அப்பா எனக்கு என் குடும்பம் என் பிள்ளைங்க இப்படி யோசிக்கிறத மாதிரி, அப்பா உங்களோட ராஜ்ய மேன்மைக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஜனமா நம்ம மாறுவோம். மொர்தெகாய் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தன்னோட இனத்தார ஜனத்தார சமாதானத்துக்குள்ள நடத்தணும், அவங்களெல்லாம் காப்பாற்றணும், ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து தேவ சமூகத்துல புலம்புகிற ஒரு மனுஷனா மொர்தெகாய் காணப்படுறாரு. ஹல்லேலூயா. சவுல் விட்டுட்டு போன காரியத்தை முடிச்சது யாரு? ஹாமான தூக்குல இட்டதுக்கு உறுதுணையா இருந்தது யாரு? who was instrumental? மொர்தெகாய் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். இன்னைக்கு தேவன் அப்படியாப்பட்ட மொர்தெகாய்களை தேடிக்கொண்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், நீ மொர்தெகாயா எழும்புவாயா? மேபி இன்னைக்கு நீ கேட் கீப்பரா இருக்க, ஆனா என்னால உன்னை உயர்த்த முடியும். நீ சிறியவனா இருக்கலாம், நான் பெரியவன் ஆக்க நான் விரும்புறேன். அந்த ஒரு சுபாவ கிளைகள் நீ மாறணும். சில ஏரியாஸ்ல நீ மாறணும். இந்த 8ஆம் நாள்ல கூட என் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வேணும்னா கர்த்தர் விரும்புகிற அந்த ஒரு சுபாவ கிளைகளை எனக்குள்ள எழும்பும் போது நான் எப்படி மாறுவேனா? நான் மீனவனா இருக்க மாட்டேன். நான் எப்படி மாறுவேனா? ஹண்டரா மாறுவேனா? ஹல்லேலூயா. நான் எப்படி மாறுவேனா? மீனவனா இருக்க மாட்டேன், ஹண்டர், மீன் பிடிக்கிறவனா இருக்க மாட்டேன். எப்படியா மாறுவேனா? வேட்டைக்காரனா மாறுவேனா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்மா ஆதாயம். இப்ப மொர்தெகாய் என்ன பண்ணாரு? எஸ்தர்ன்ற ஒரு ஆத்மாவை அவர் ஆதாயம் பண்ணிட்டே வந்தாரு. இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்களோடு நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? நான் எத்தனை ஆத்மாக்களோடு நின்றுட்டு இருக்கேன்? ஆத்மா ஆதாயம் நம்ம பண்றோமா? இந்த சீசன்ல, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல பாஸ்டர் எப்பவுமே சொல்றது போல நன்மையை செய்வோம், தேவனை விதைப்போம், தேவ வார்த்தையை விதைப்போம். கடைசியா நம்ம சாட்சி எப்ப பகிர்ந்துக்கிட்டோம்? யார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்? கடைசியா ஏஸ்பாவை பத்தி நம்ம யார்கிட்ட பேசணும்? எத்தனை பேர்கிட்ட பேசணும்? ஸோ இன்னைக்கு தேவன் அந்த அமலேக்கு ஆவிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்ம மீனவர்களா இருந்து தேவன் வேட்டைக்காரர்களா மாற்றுறாரு. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பார்த்தா மீன் பிடிக்கிறவங்களா இருந்தார். பேதுரு என்ன பிடிச்சிட்டு இருந்தாரு? மீன் பிடிச்சிருந்தாரு. மீனவருக்கும் வேட்டைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேர் தான் வேட்டை தான் ஆடுறாங்க. ஓகே, ஆனா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? மீனவன் பல மீன்களை பிடிக்கலாம், அதுல சிலது செத்து போகும், சிலது வாழும், சில ரட்சிக்கப்படும், சில ஓடி போயிடும். ஆனா வேட்டைக்காரன் குறி பார்த்து அடிச்சானா அது ஸ்ட்ராட்டஜிக் சோல் வின்னிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. நான் துபாயில் இருக்கும்போது ஒரு சுவிசேஷத்தை ஒரு ஆப்பிரிக்கன் சிஸ்டருக்கு நான் விதைச்சேன். இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், ஆப்பிரிக்காவில் அவங்க இருக்கிற இடத்துல இந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமேன். ஒரு ஆத்மா ஆனால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம வேதத்தில் எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை உலகத்தில் எத்தனை வல்லமான ஊழியக்காரர் பார்த்தா ஷூ மேக்கராக இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு சுவிசேஷ செய்தி அறிவிக்கப்பட்டது, அநேகர் வாழ்க்கையை மாற்றுகிற பாத்திரங்களா தேவன் மாற்றிருக்கார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன்,
இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ஹalleluya ஹalleluya. இது அப்போஸ்தலர் காலத்தோட கடைசி காலங்கள்ல நம்ம இருக்கோம். நம்ம இன்னும் மீன் பிடிச்சிட்டு அது இல்லை அது சரியில்லை இது அப்படி நம்ம வாழ போற பீப்புள் இல்லை, பார்த்து அடிக்கிற பீப்புளா இருக்க போற. ஹalleluya. ஒரு வேட்டைக்காரனை போல மீன் பிடிக்க அநேகர் வருவார்கள். அதற்கு பின்பு நான் வேட்டைக்காரர்களை எழுப்புவேன். அவர்கள் என்ன செய்வாங்க? மலைகளுக்குள்ளும் குன்றுகளுக்குள்ளும் கண்மலையின் வெடிப்புக்குள்ளும் அவங்க போய் வேட்டையாடுவாங்களாம். அவங்க எல்லா சிட்டிஸ்குள்ள போவாங்களா, கிராமங்களுக்கு போவாங்களா, சில சபைகளுக்குள்ள. இன்னைக்கு எத்தனையோ சபைகள், மோர்மன் சபைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசியா ஒரு ஜப குறிப்போடு நம்ம முடிக்க போறோம். மோர்மோன் சபைகள். அந்த சபைகள் எல்லாம் எத்தனை மணிக்கு தொடங்குவாங்களாம்? 12 மணிக்கு நைட்ல தான் தொடங்குவாங்களாம். ரத்த பலிகளோட, ஹியூமன் சாக்ரிஃபைஸோட. வெள்ளூர்ல நடந்துட்டு இருக்கு அநேக சபைகள். இந்த சபைக்கு போய் வேட்டை ஜனங்களை, ஆத்மாக்களை வேட்டை ஆடி கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஒரு கேட் கீப்பரா ஒரு சின்ன ஆளா நம்ம இருக்கலாம், ஆனா நம்மளை கொண்டு தான் வெள்ளூர்ல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறாரு. ஹalleluya. மொர்தெகாய் சின்ன கோத்திரம், சின்ன ஜாப், சின்ன பொசிஷன், சின்ன எல்லாமே அவன் வாழ்க்கையில சின்ன சின்னதா இருந்தது. ஆனா அவன் குவாலிட்டியில பெரிய மனுஷனா இருந்தான். கர்த்தரை தேடுகிறதுல பெரிய மனுஷனா இருந்தான். கர்த்தரோட சுபாவ கிளைகள் நிறைஞ்சவனா இருந்தான். ராஜாவோட அடுத்த பொசிஷனுக்கு தேவன் மொர்தெகாயை உயர்த்தினாரு. ஹalleluya ஹalleluya. இன்றைய தினத்துல தேவன் கேட்கிறார், எனக்காக நீ என்னமா செஞ்சுட்டு இருக்க? என்ன வளர்த்து கொண்டு இருக்க உள்ள? வாட் ஆர் யூ க்ரோயிங் ஃபார் மீ? எத்தனை ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் செய்திருக்கோம்? சரிக்கு நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு போகாம இன்னைக்கு எல்லாம் எலும்பி நின்று, அப்பா அப்பா நான் ஒரு வேட்டைக்காரனா மாறணும்ப்பா, மொர்தெகாய் மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட்டரா நான் மாறணும்ப்பா. தன்னோட இனத்தையே அழிக்க வந்த அவங்கள மொர்தெகாய் என்ன பண்ணாரு? ஜபத்தினால ஜெயம் எடுத்தாரு. எஸ்தர் ஃபாஸ்டிங்னால ஜெயம் எடுத்தாங்க. அந்த அமெரிக்க ஆவி அவங்க எப்படி ஜெயித்தாங்க? உபவாசத்தினால ஜெயித்தாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில தடை பண்ற எல்லா ஆவிகள்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. இன்னைக்கு வெள்ளூர்ல சுத்தி இருக்கிற அந்த சேட்டனிக் சர்ச்சஸ்ல ஒரு விடுதலை வேணும்ப்பா. அந்த பீப்புளை ரட்சிக்கணும். இந்த வெள்ளூர் மாவட்டத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கப்பா. இவங்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா நான் எழும்பணும். இன்னைக்கு எங்க வீட்லயே நிறைய பேர் ரட்சிக்கப்படலையே, நான் எப்படி ஜபிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சு அப்படியே உட்காந்துரும். இல்லை, நம்ம எழும்பி ஜபிக்க ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் விளக்கு எரியும். அந்த விளக்கு அநேகருக்கு விளக்கா மாற்றக்கூடிய வல்லமையால தேவனால நம்மளை நிரப்ப முடியும். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ரீமலரபரி கஷலரபரி பலரபா ஆரிமலரபோ கஷலரபரி கலரப்பா. அப்பா அப்பா இன்றைய தினத்துலப்பா அப்பா நீங்க எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கீங்களப்பா. நாங்க சிறியவர்களா இருக்கலாம்ப்பா, ஆனா அப்பா எங்களை பெரியவரா மாற்றுகிற ஒரு பெரிய தேவனை நாங்க சேவிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நாள் முழுவதும் ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா நாங்க ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் அப்பா நீங்க கேட்டிருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா நன்றி 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 நன்றிப்பா. அப்பா இந்த வேளையில கூடப்பா அப்பா நாங்க வாசிச்சமேப்பா, ஒரு கேட் கீப்பரை நீங்க கிரேட் மேனா மாற்றினீங்களே. ஒரு கலரப்பா அப்பா ஒரு மல்லாரப்பா அந்த குட் குவாலிட்டிஸ் அப்பா இந்த தினத்துல எங்க கிட்ட நீங்க இடைப்பட்டீங்களப்பா. அந்த குட் குவாலிட்டிஸ் எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ரிக்கலரப்பா மொர்தெகாய போலப்பா சகோதரருக்கு மத்தியில பிரியமானவனா இருந்தானேப்பா. அப்பா யூதர்களுக்கு மத்தியில பெரியவனா இருந்தானப்பா. ஜனங்களோட நன்மையை நாடுகிற மனுஷனா இருந்தானேப்பா. தன்னோட ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனா, ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தானேப்பா. அது போல எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா எங்களை இந்த வேலூர்ல நீங்க வைத்திருக்கீங்களப்பா. ஒரு கலரப்பா வேலூரை சுத்தி எவ்வளவோ காரியங்களை நாங்க கேட்கிறோமப்பா. அப்பா சாக்ரிஃபைஸ் நிறைய பலிகளை செலுத்தி ஓ மோர்மோன் சபைகள்ப்பா ஒரு கலரப்பா ஒரு கலரப்பா எல்லாப்பா எல்லாம் அந்த அமெரிக்க ஆவியை ஆக்டிவேட் செய்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்திலப்பா ஒரு கலரப்பா ரீஷலரப்பா ரிக்கலரப்பா. அப்பா நாங்க அதம் பண்ணி ஜபிக்கிறோம்ப்பா. அப்பா ரிக்கலரப்பா இன்றைய தினத்துல நம்முடைய உயிர் தெழுந்த வல்லமப்பா ஒரு கலரபோஷலரப்பா எங்க மேலப்பா இறங்கி வரும்படி நாங்க ஜபிக்கிறோம்ப்பா. அப்பா மொர்தெகாய போல ஒரு விசேஷித்த பாத்திரமாப்பா அப்பா தன்னோட ஜெனரேஷனை குறிச்ச இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்படிப்பா இந்த மனுஷனை நீங்க மேன்மையா வைத்தீங்களப்பா. அப்பா இன்னைக்கு என்னோட சாட்சி மாறணும்ப்பா, எங்க
சாட்சி மாறணும்ப்பா. எங்க வீடுகள்ல எங்க சாட்சி மாறணும்ப்பா. எங்க சபைகள்ல எங்க சாட்சி மாறணும்ப்பா. எங்க வேலை ஸ்தலங்கள்ல எங்க சாட்சி மாறணும்ப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா நாங்க எழும்பணும்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ரிக்கலர பௌஷா லரபா ரிக்கலர பாரிக்கலரப்பா. அப்பா, வேட்டைக்காரர்களாப்பா, ஓ தெப்பா, அநேக தேசங்களுக்குள்ளும் அநேக சிட்டிஸ்குள்ளேயும் அநேக கிராமங்களுக்குள்ளேயும்ப்பா, அநேக கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ளேயும்ப்பா, அப்பா ஆத்மாக்கள் அப்பா உங்களுக்காகப்பா, ஓ ரிக்கலரபோ ரிக்கலரப்பா, வேட்டையாடுகிறவர்களாப்பா, அப்பா எங்களை எழுப்பும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசேஷித்த தொடுதல் இந்த 8ஆம் நாள்ல கூட எங்க வாழ்க்கையில உண்டாகும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ரிக்கலரபா ஷலரப்பா. அப்பா அப்பா, எத்தனையோ பிள்ளைங்கப்பா, ஓ ரிக்கலரபோ ஷலரப்பா, என் வாழ்க்கையில இதான் ஃபுல் ஸ்டாப்பா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அப்பா, நீங்க சொல்றீங்களப்பா, this is just not the end, it's just a bend, just take a U-turn and keep moving. ரீமலரபா கலரபா ஷலரபா ரிக்கலரப்பா. அப்பா, இந்த 8ஆம் நாள்ல கூடப்பா ஒரு புதிய துவக்கம் உண்டாகும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற காலத்துல நீங்க எங்களை உயர்த்தும் வரப்பா, உங்க கைகள்ல நாங்க அடங்கி இருக்கப்பா, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யெகோவா ஹோசேனு, எங்களை உருவாக்குங்கப்பா. கிறிஸ்துவின் சுபாவ கிளைகளால எங்களை நிரப்புங்கப்பா. கனி தரும் மரங்களாக நாங்க மாறும்படிப்பா அப்பா இந்த தினத்துல நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி 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 நன்றிப்பா. ஓ ரிக்கலர பௌஷலர பாரிக்கலர அப்பா அப்பா, இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கொண்டு இந்த 21 நாளும் பொருத்தனையோட நாங்க வர முடியாது, ஆனா ஆன்லைன்ல நாங்க உட்கார்ந்து நாங்க இதை பார்த்து நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள்ப்பா கண்ணீரோட ஜெபிச்சிட்டு இருந்த இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்க மேல உண்டாகும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ரிக்கலரபா ரிக்கலரபா ஷலரப்பா, இந்த 8ஆம் நாளை குறிச்ச சாட்சிகளை அப்பா நீங்க எழுப்பி கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த புதிய துவக்கம் ஓரி மலர போஷலரப்பா, அப்பா ரிக்காட்டி கலர போஷலரப்பா, அப்பா வாழ்க்கையில ஒரு ஜெனசிஸ்பா, இங்க ஜனங்களோட வாழ்க்கையில ஒரு ஜெனசிஸ் உண்டாகட்டும்பா, ஒரு நியூ பிகினிங் உண்டாகட்டும்பா. ரிக்காட்டி ஷீலர பாரிக்கலர பாரிக்கலரப்பா, ஓ ரிக்கலரப்பா, எல்லா ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்க எல்லா அமலேக்கிய ஆவியின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்துல செயல் இழக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா, பக்தியை கொடுங்கப்பா. ரீமலரபோரி கலரபா ஷலரபா ரிக்கலரபா ரிக்கலரப்பா. அப்பா மனதார பாஸ்டரோடு இணைந்துப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதித்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ரிக்கலரப்பா, இவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க வைக்க போற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. அப்பா உம்முடைய ஷலோம்பா ஒருத்தரோட இதயத்திலும் தங்கி இருக்கும்படி இந்த தினத்துலப்பா நாங்க இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit abide with us now and forevermore, even as we go from here, a hedge of protection and shalom in everybody's life.